தேனே என்னடி வேண்ட? சுமாரு. ரஜினி படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. வண்டி காட்டு பொட்ட புள்ள பாசத்தால தொட்ட புள்ள திப்பி முக்கி சொல்ல போல காதலிக்க வாடி புள்ள வாடி புள்ள வாடி புள்ள. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கண்ணா. நான் யார் தெரியுதா? எனக்கு தெரியல. செல்வராஜ் பேரன். பாட்டி உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துக்கிறியா பாரு என்ன? பாட்டி நான் படுத்துக்கிறேன், இடுப்பு வலிக்குது. சூப்பர்பா, செம்ம கூத்தியா சாமி, நல்லா இருக்குப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நிலாவை பாரு, அழகா இருக்குல்ல? அதை விட நீ அழகா இருக்க. பாட்டி பூச்சா கேட்டுச்சு கேட்கல என்ன போறீங்க? நம்ம ஊர் திருவிழா ஜல்லிக்கட்டுல உடையார் நாச்சியப்பன் அவர் குடும்ப வழக்கப்படி தன் காலை முத்துக்கருப்ப விடுறாரு. காலை அடக்குறவனுக்கு தம் பொண்ணு தேன்மொழியை கல்யாணம் கட்டி தரதா வாக்கு தராரு. ஐயோ 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 ஐயோ, வேடிக்கை பார்த்தாலே வேத்து போகுண்டா. நான் எப்படிடா காலை அடக்குவேன்? இதெல்லாமாடா ஒரு வழக்கம்? நாங்கள் தான் அப்பயே சொன்னோம்ல, அந்த குடும்பம் ஒரு வில்லங்கமான குடும்பம்னு. காதல் முக்கியம்தான் மாப்பிள்ள, ஆனால் அதை விட உயிர் ரொம்ப முக்கியம்ல. வாய்ப்பே இல்லை. மஞ்சு விரட்டில் இறங்கினா மாடு சாவடிக்கும், மாடு அடுக்கலனா இவ சாவடிப்பா. ஆனால் ஒன்றுடா, எனக்கு சாவு உறுதி. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. பேசாமல் ஓடி போயிடலாமா? தேனு எங்கடி போற? என் தாத்தா காலை அடைக்குதான் எங்க அப்பச்சியே கல்யாணம் கட்டுச்சு. எங்க ஐயாவும் அப்படிதான் எங்க ஆத்தால கல்யாணம் பண்ணாங்க. உனக்கு மட்டும் என்னடா? என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்ன கல்யாணம் கட்டிக்கணும்னா என் வீட்டு காலையை அடைக்கிதான் ஆகணும். என்னடி என்ன தனியா விட்டு போற? நாளைக்கு ஜல்லிக்கட்டு, காலை வந்து அடைக்கிடு மாமா. முத்துக்கருப்பு, என் செல்லம், என் பட்டு, நாளைக்கு காலை எடுக்கிற போட்டி இருக்குல்ல, என் மாமா கூட கலந்துக்கிறாரு, உனக்கு தெரியும்ல. என் மாமா உசுறு மட்டும் இல்லை, என் வாழ்க்கையே உன் கையில தாண்டா இருக்கு. நான் என் மாமாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல. சாச்சு போடாதடா. பாடல்களே, எல்லா வட்டங்களே, இரும்பு நெஞ்சங்களே, களத்தில் பிங்கம்பட்டி சேட்டையா, அடடா அழகு 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 அழகு, என்ன அற்புதமாக ஜோடிச்சு காலையை களத்தில் நீ படுக பாரியா. எப்பா கூட்டமாக வந்து மாட பிடிக்க, தனி ஆம்பளை வந்து மாட பிடியா. விடாத 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 விரட்டு விரட்டு அக்கா என்ன மாதிரி வருது பாரு, சீரி வருது பாரு. அழகு 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 ஆட்டைக்கு என்னமா சீரி சிங்கமாக பார்த்துட்டு போகுது. எப்போ மாடு மேலே ஒருத்தன் கை பண்ணலையா. அழகு அழகு சிட்டா பறந்து போயிடுச்சு. அடுத்ததாக களத்தில் வருகின்ற காலையானது காரியாப்பட்டி வீரமுத்து காலையா. காரியாப்பட்டி வீரமுத்து காலை, காளையப்பாரு, கொம்பப்பாரு, திவிழப்பாரு. அட அழகு அழகு அடடா, ஜில்லாக்கி சில்லுத்துக்கு நீங்க பாரு, ஜில்லு ஜில்லா. யாழு யாழு யாழு, அவர்தான் யாழு. கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. மானத்தை வாங்குறியே.
புறா 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 விட்டா ஏன்டா மாட்டு கொம்ப புறானா சைடில் இருக்க கம்பளா ஏன்டா பிடிச்சிட்டு இருக்க போயிடுச்சு ஜப்பானில் சுனாமி வந்த மாதிரி வந்ததுன்னு தெரியல போனது தெரியலையா போயிடுச்சா ஏய் தானே கீழே வாடி. ஏய் கீழே வாடி. என்ன இரு வரேன். என்னடா? என்னால முடியாது. ஐயோ ஒரு நிமிஷம் இரு வரேன். இப்போ மற்றதெல்லாம் வந்தெல்லாம் பால் மாடியா இப்போ வரதே ஒரிஜினல் காலை பாட்டைப்பாரு கொம்பப்பாரு திவிழப்பாரு. இந்தா புரியுது. டேய் தொடச்சிடாதடா. நான் சொல்றத மட்டும் செய். அடுத்தபடியாக களத்தில் இருக்கின்ற காளையானது உடையார் நாச்சிய பெங்காளையா நின்று விளையாடுங்க. தெம்மம்பட்டி சிறுத்த முத்து கருப்பு என்னம்மா சீரிக்கிட்டு இருக்குது பாரியா. ஆனா இதுவரை ஒரு ரூபாய பிடிச்சது கிடையாது. மாமாய் புடி புடி. அது நம்ம காலதான். புடி மாமா நீ. பிடிக்கிறவனுக்கு தங்க இல்ல வெள்ளி இல்ல கொடை இல்ல மோதிரம் இல்லையா. உடையார் நாச்சியப்பனோட ஒரே பொண்ணு. உங்க வீட்டு பொண்ணு இல்ல எங்க வீட்டு பொண்ணு இல்ல சிக்க சிவரண்டு தேவதை மாதிரியான பொண்ணியா. அழகு விடாத விரட்டு புறா கால மைதானத்தை தாண்டி என்ன மாதிரி விளாடுறாங்க. விடார புறா யாரு அவன் செகப் செட்டகள் பொண்ணுன்னு என்ன மாதிரி பாஞ்சு விளாடுறான் பாரு. புறா ஓடுற என்னடா இந்த ஓட்டம் ஓடுறாங்க. கால மைதானத்தை தாண்டி என்ன மாதிரி விளாடுறாங்க. விடார நான் தான் உன் மாடு எடுக்கிறேன்னு ஊர்க்காரங்களும் ஒப்பன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உன் தாவணி வாசத்துல தான் மாடு எடுங்குச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன பண்றது? உன்னை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு நான் ஐடியா பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா எப்படியோ மாமா காலை அடக்கிட்டேன். மாடை கூட அடக்கிட்டேன். ஆனா உன் கூட எப்படி வாழ போறேன்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. உன்ன